ஒரிசால இருக்க பட்னாகர் பகுதியில பிப்ரவரி 23, 2018 அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பினதுக்கு பிறகு வீட்டுல சத்தம் குறைஞ்சிருக்கு. பிப்ரவரி 18, 2018 அன்னைக்கு 25 வயசான சௌமிய சேகர் சாகுக்கும் அவரோட தூரத்து சொந்தமான 22 வயசான ரீமாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் எல்லாரும் வேலையிலயும் பிசினஸ்லயும் பிஸியா இருந்ததுனால கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காங்க. கல்யாணத்தை 3 நாள் கிராண்டா பண்ணிருக்காங்க. சௌமிய சேகர் சண்டிகர்ல இருக்க இன்ஃபோடெக் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பெங்களூர்ல இருக்க ஒரு ஜெர்மனி கம்பெனில மேனேஜரா ப்ரொமோஷன் வந்ததுனால அங்க மாறி இருக்காரு. ரீமாவும் சேகர் கூட பெங்களூருக்கு எப்ப போவோம்னு காத்துட்டு இருந்திருக்கா. கார்டன் சிட்டிய பாக்கணும்னு ஆசையா இருந்திருக்கா. சேகர் அப்பா அம்மா 2 பேரும் லெக்சரரா இருக்காங்க. அவரோட அப்பா பட்னாகர்ல இருக்க ஜவஹர்லால் காலேஜ்ல ஜுவாலஜி லெக்சரரா இருக்காரு. அவரோட மனைவி சஞ்சுக்தா சாஹூ ஜோதி பிரகாஷ் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காங்க. பிப்ரவரி 23, 2018 அன்னைக்கு கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சதுனால கஜகஸ்தான்ல டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க தான் பொண்ணை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக சேகரோட அப்பா போயிருக்காரு. காலேஜ் பிரின்சிபலா இருக்கிறதுனால காலையிலேயே சேகரோட அம்மாவும் காலேஜுக்கு கிளம்பி இருக்காங்க. வீட்டுல சேகரும் அவரோட மனைவி ரீமாவும் கூட இருந்தாங்க. சேகரோட பாட்டி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ரீமாவும் கிச்சனுக்கு போயிருக்கா. காலையில 9 மணிக்கு ஒரு ஆள் வீட்டு கதவை தட்டி இருக்காரு. பார்சல் சார்னு சொல்லிருக்காரு. கல்யாணத்துக்கு வந்த கிஃப்டா இருக்கும்னு ரொம்ப ஜாக்கிரதையா வாங்கியிருக்காரு சேகர். அந்த கிஃப்ட் எங்க இருந்து வந்திருக்குன்னு ரீமாவும் கேட்டிருக்கா. ராய்ப்பூர்ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னாரு. ராய்ப்பூர்ல எங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, அப்போ உங்களுக்கு தான் பார்சல் வந்திருக்கும்னு ரீமா சொல்லிருக்கா. கிஃப்ட் பேக்கிங் ரொம்ப டைட்டா இருந்ததுனால கிச்சனுக்கு போய் கத்திய தேடி எடுத்திருக்காரு. உள்ள இருக்கிற கிஃப்ட் காஸ்ட்லியா இருக்கும், அதனாலதான் இவ்வளவு டைட்டா பேக் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு கத்தியால பார்சல ஃபாஸ்டா குத்தி இருக்காரு. சேகரோட பாட்டி 75 வயசான ஜீமா மணி சாகு சேகர் பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. பார்சல்ல என்ன கிஃப்ட் வந்திருக்கும்னு பாக்குறதுக்காக ஆசையா அந்த வயசான அம்மாவும் அங்கேயே நின்னுட்டு இருந்திருக்காங்க. பார்சல் மேல எஸ்கே சர்மான்னு எழுதி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பார்சலை கத்தியால கிழிச்சிருக்காரு. அவ்வளவுதான், நெருப்பு மாதிரியான வீடு அதிர்ந்து போற அளவுக்கு ரீமா கத்தின சத்தத்தோட பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. சேகரோட உடம்புல இருந்தும் அவரோட பாட்டி உடம்புல இருந்தும் ஒரு சில பாகங்கள் பறந்திருக்கு. சேகருக்கு 2 கையும் துண்டாகி இருக்கு. அவருக்கு பின்னாடி இருந்த அவரோட பாட்டியும் தூரமா போய் விழுந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச தூரத்துல நின்னுட்டு இருந்த ரீமாவுக்கு நெருப்பு பிடிச்சிருக்கு. ரீமா வேகமா அவ்வளவு சத்தத்துல கூட அவளுக்கு மேல பிடிச்ச நெருப்ப அவளே அணைச்சிருக்கா. உடனே போய் அவளோட அத்தைக்கு போன் பண்ணாலும் அவங்க போனை எடுக்கவே இல்ல. சிலிண்டர் தான் வெடிச்சிடுச்சுன்னு பயந்து போய் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்து கதவை வேகமா தட்டி இருக்காங்க. ரீமாவால முடியலன்னா கூட வந்து கதவை திறந்திருக்கா. கிச்சன்ல நடந்திருக்க சம்பவத்தை பார்த்து எல்லாரும் பயந்து இருக்காங்க. கிச்சன்ல இருந்த வாட்டர் ஃபில்டர் எல்லாம் செதறி இருந்திருக்கு. சீலிங் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதிர்ஷ்டத்தால சிலிண்டர் வெடிக்காம இருந்திருக்கு. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு 3 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போதைக்கு சேகரும் அவரோட பாட்டியும் இறந்து போயிட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ரீமாவுக்கு இடது பக்கம் எல்லாம் தீப்புண்ணு ஆகிருக்கு. 35% தீக்காயம் ஆனதுனால ரீமாவோட காதுல இருந்து ரத்தம் வந்து 1/4 மணி நேரத்திலேயே மயங்கியும் இருக்கா. போலீஸும் கிரைம் சீனுக்கு வந்திருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் பாம்பு வெடிச்சிருக்குன்னு சொன்னதுமே போலீஸ் டீம் ஷாக் ஆகிருக்காங்க. புதுசா கல்யாணம் நடந்த வீட்டுக்குள்ள பாம்பு எப்படி வந்திருக்கும்னு யோசிச்சிருக்காங்க போலீஸ். சேகர் ரீமாவோட பேரண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு யாரும் விரோதிங்க இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ரீமாவோட அப்பா எவ்வளவோ பாசமா தன்னோட தம்பி பொண்ணை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு 2 ஆண் பசங்க இருக்காங்க, பெண் குழந்தை வேணும்னு என் தம்பியோட பொண்ணை ஆசையா வளர்த்து சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி அழுதுருக்காரு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க தான், யாருக்கும் கூட விரோதிகளே இல்லன்னு சொல்லிருக்காங்க. போலீஸுக்கும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கவே இல்ல. ரீமா கண்ணு முழிச்சாதான் நிஜமா என்ன நடந்ததுன்னு தெரியும், இல்லனா எந்த ஒரு உண்மையும் வெளியே வராதுன்னு போலீஸ் நினைச்சிருக்காங்க. சரியா பாம்பு வெடிச்ச 4வது நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ரீமா கண்ணு முழிச்சிருக்காங்க. அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், இடது பக்கம் முகம் முழுசா தீப்புண்ணு ஆகிருக்குன்னு, அது மட்டும் இல்லாம இடது காது கேட்காது, வலது காதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ரீமாவோட அப்பாவும் உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு டாக்டர் கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா அவளோட புருஷன் சேகர் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு ரீமாவுக்கு பொய் சொல்லிருக்காங்க. பாட்டி மட்டும் இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க எல்லாரும் சொன்னதை உண்மைன்னு நம்பி இருக்கா. உன் புருஷன் மட்டும் பேச முடியாத நிலைமையில மயக்கத்துல இருக்காரு, கண்ணு முழிச்சதும் போன்ல பேச வைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீமாவை விசாரிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல பாம்பு எப்படி வந்தது, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. காலையில 9 மணிக்கு ஒரு கொரியர் பாய் பார்சல்னு கொடுத்துட்டு போனாரு. அது மேல எஸ்கே சர்மா ராய்பூர்னு எழுதி இருந்தது.
எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க யாரும் அங்க இல்லனா கூட என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு ஆசையில கத்தியால பார்சலை கிழிச்சு சேகர் ஓபன் பண்ணாரு. பார்சல் ஓபன் பண்ணதுமே வெடிச்சிடுச்சுன்னு ரீமா சொல்லிருக்கா. எனக்கு யாரும் விரோதிங்க இல்லைன்னு சொல்லிருக்கா. எங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் போன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னா ஏன் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறதுக்குள்ளவே போனை கட் பண்ணிட்டான்னு சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் நானும் அந்த விஷயத்த மறந்துட்டேன், ஒருவேளை அந்த ஆளா இருப்பானோன்னு சொல்லிருக்கா. போலீஸ் ரீமா சொன்னதை வச்சு தேடினாலும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட வெட்டிங் கிஃப்ட்ல வந்த பாம் யாரு அனுப்பியிருப்பாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சிஎம் நவீன் பட்நாயக் இந்த கேஸ்க்காக போலீஸ் மேல கோவப்பட்டிருக்காரு. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் எங்க தப்பு நடக்குது, சிபிஐ கிட்ட இந்த கேஸ கொடுக்கட்டுமான்னு கேட்டதும் இல்ல சார் நாங்களே என்கொயரி பண்றோம்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் கிரைம் பிரான்ச்ல இருந்து ஒரு சில ஆபீசர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரே டீமா சேர்ந்து 3 மாசத்துக்குள்ள இந்த கேஸ முடிச்சாகணும்னு சிஎம் உத்தரவு போட்டிருக்காரு. கிரைம் பிரான்ச் இந்த கேஸ விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. 100 பேரை விசாரிச்சிருக்காங்க. ஸ்கை கிங் கொரியர் ஆபீஸ் மேனேஜர் திலீப் குமார போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. பிப்ரவரி 16 அன்னைக்கு ஒரு ஆள் ராய்ப்பூர்ல 400 ரூபாய் கொடுத்து அமௌண்ட் கட்டிட்டு பார்சலை எங்க கம்பெனில கொடுத்தாரு. அதோட வெயிட் 2 kg. கம்பெனில எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கேனர் இல்ல. ராய்ப்பூர்ல இருந்து சாம்பல்பூர் அதுக்கப்புறம் பலன்கீர் ஹெட் ஆபீஸ்க்கு போய் பார்சல் சேர்ந்திருக்கு. திலீப் ரிசிப்ட போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா கொரியர் பாய் பிப்ரவரி 20ஆம் தேதி பார்சல் கொடுக்க போனா அவங்க வீட்டுல கல்யாண வேலையா பரபரப்பா இருந்ததுனால திரும்பி வந்துட்டான்னு சொன்னதை கேட்டு போலீஸ் ஷாக் ஆகி இருக்காங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல சுமார் 50 பேருக்கு மேல சொந்தக்காரங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பார்சல் திறந்திருந்தா நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுல சின்ன குழந்தைங்களும் இருந்திருக்காங்கன்னு யாரோ அவங்க குடும்பத்து மேல பகை இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு போலீஸ் ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. ராய்ப்பூர் கொரியர் ஆபீஸ்க்கு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அங்க வேலை செஞ்சவங்க பார்சல் கொடுத்த ஆளோட முகம் எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஆள் ஐட்டா ஒல்லியா இருந்தாருன்னு ஒரே ஒரு கொரியர் பாய் சொல்லிருக்காரு. அவங்க ஆபீஸ்ல சிசிடிவி கேமராவும் இல்ல. அப்போ தெளிவா பக்காவா பிளான் பண்ணி தான் பார்சல் அனுப்பியிருக்கான் அந்த ஆளு. எப்படி தேடினாலும் அந்த கொலைகாரன் யாருன்னு மட்டும் தெரியவே இல்ல. என்ன பண்றதுன்னு புரியாம போலீஸ் ராய்ப்பூர்ல இருக்க கொரியர் ஆபீஸ்க்கு வர வழியில இருக்க 100 கடைங்க, ஷாப்பிங் மால் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணாங்க. தொடர்ந்து 10 நாளா பல மணி நேரமா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து டீமா பிரிஞ்சு எங்கன்னா சின்ன க்ளூ கிடைக்காதான்னு தேடி இருக்காங்க. ஏன்னா ராய்ப்பூர் வந்து தப்பான அட்ரஸ், தப்பான பேர்ல பார்சல் அனுப்புனதுனால வெளியாலதான் இருப்பான்னு கிரைம் பிரான்ச் ரொம்ப கான்பிடென்டா நம்பி இருக்காங்க. அதுவும் பட்னாகரை சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்கன்னு முடிவும் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ரீமாவுக்கு யாராவது எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவ பின்னாடி யாராவது சுத்தி இருக்காங்களான்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. கொஞ்சம் பேரை சந்தேகமும் பட்டாங்க. ஏன்னா ரீமா சொன்ன போன் கால் மூலமா கூட இந்த விஷயம் நடந்திருக்கலான்னு போலீஸோட சந்தேகம். ஒரு பையன் அவளை கிண்டல் பண்ணப்போ ரீமாவோட அப்பா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அது கூட பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவன் யாருன்னு போலீஸ் தேடி இருக்காங்க. அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஷாக் ஆகி இருக்காங்க. ஒரு பையன் ரீமா 10th படிக்கும் போது என்ன காதலிக்கணும்னு சொல்லி அவ பின்னாடி சுட்டி இருக்கான். இப்போ அதே பையன் வேற ஊர்ல கலெக்டரா வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போலீஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவர் இப்போ கலெக்டரா இருக்கிறதுனால அவரை போலீஸ் விசாரிக்காம இருந்திருக்காங்க. இந்த கேஸுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைச்சிருக்காங்க. கடைசியா ஒரு க்ளூவும் கிடைச்சிருக்கு. ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பேக் எடுத்துட்டு வர வீடியோவை கிரைம் பிரான்ச் போலீஸ் கவனிச்சாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா 2 கையால பிடிச்சுக்கிட்டு நடந்திருக்காரு. உடனே போலீஸ் ராய்ப்பூர் கொரியர் ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது அதே ஆள் அந்த பக்கம் வந்தது ரெக்கார்ட் ஆகிருக்கு. பாம்பு அனுப்புனது அந்த ஆளாதான் இருப்பான்னு ஒரு முடிவும் பண்ணாங்க. கொரியர் ஆபீஸ்ல இருந்தவங்க கூட அவன் தான் அன்னைக்கு வந்து பார்சல் கொடுத்தான்னு சொல்லிருக்காங்க. கிரைம் பிரான்ச் போலீஸ் அந்த ஆளோட ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு பட்னாகர்ல இருக்க சேகரோட அம்மா சஞ்சுக்தா வேலை செய்யற காலேஜுக்கு போயிருக்காங்க. அந்த வீடியோவை காமிச்சு அந்த பேக்கோட போற இந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பதில் தான் சொல்லிருக்காங்க. இவர் எங்க காலேஜ் லெக்சரர் குஞ்சிலால் மெஹர்னு சொல்லிருக்காங்க. அங்க இருந்த மத்த லெக்சரர்ஸ் கூட அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறது எங்க கெமிஸ்ட்ரி லெக்சரர் மெஹர்னு சொன்னாங்க. இப்போ அவர் எங்க இருக்காருன்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிருக்காங்க. அந்த காலேஜுக்கு சேகரோட அம்மா சஞ்சுக்தா தான் பிரின்சிபல். போலீஸ பார்த்ததும் எங்க ஓடி போயிடுவானோன்னு டென்ஷன் ஆனாங்க. மப்டில இருந்த போலீஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்த மெஹரை வெளியே வர சொல்லிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டே மெஹர் வெளியே வந்துட்டு இருக்கும் போதே 10 நிமிஷம் உங்க கூட பேசணும்னு 4 போலீஸ் மெஹரை ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து நேரா பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பலவந்தமா கூட்டிட்டும் போயிருக்காங்க. பிப்ரவரி 16, 2018 அன்னைக்கு எங்க இருந்தீங்கன்னு கேட்கும் போது நான் காலேஜ்ல தான் இருந்தேன்னு சொல்லிருக்காரு. அப்போ ராய்
கரம்பூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்னு வீடியோவை காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாதுன்னு சொல்லிருக்காரு. உங்க காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கும் இந்த ஃபுட்டேஜ காட்டும் போது நீங்க தான் சொன்னாங்க. இன்னும் எதுக்காக போய் சொல்றீங்க? உண்மையை சொன்னா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம், இல்லனா எங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான்னு பயமுறுத்தி இருக்காங்க. அவர் சொன்ன உண்மையை கேட்டு போலீஸே தலையில அடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு படிப்பு படிச்சுட்டு இந்த அளவுக்கு கூட மோசமா பண்ணுவாங்களான்னு நினைக்க தோணுது. கேவலம் அவரை விட்டுட்டு சேகரோட அம்மா சஞ்சுக்தாவை பிரின்சிபலா ஆக்கிட்டாங்கன்னு கோபத்துல அவங்க குடும்பத்தை சாகடிக்கணும்னு நினைச்சேன். அவங்க இறந்துட்டா அடுத்த பிரின்சிபல் நான் தான். அதுக்கு முன்னாடி இன்சார்ஜ் பிரின்சிபலா நான் தான் இருந்தேன். ரொம்ப நாளா சஞ்சுக்தா இங்க வேலை செய்யறாங்கன்ற அனுபவத்தை வச்சு அவங்கள இப்போ பிரின்சிபல் ஆக்கிட்டாங்க. அந்த கோபத்துலதான் கொலை பண்ணன்னு சொல்லிருக்காரு. என்னோட டார்கெட் சஞ்சுக்தா, அவங்களோட பசங்க இல்லன்னு போலீஸுக்கே ஷாக் கொடுத்திருக்காரு இந்த லெக்சரர் கொலைகாரன். கல்யாணத்தப்பவே வாசன் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஆனா கொரியர் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அந்த பாம் யாரும் இல்லாத சமயத்துல அதுவும் அவங்களோட பையன் ஓபன் பண்ணதுனால வெடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு பெரிய பாம நீங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்கும் போது லெக்சரர் இன்னொரு ஷாக்க கொடுத்திருக்காரு. நானே தயார் பண்ணேன்னு சொல்லிருக்காரு. நான் கெமிஸ்ட்ரி லெக்சரர், எனக்கு எல்லாம் தெரியும். பாம் ஓபன் பண்ணும்போது எப்படி வெடிக்கணும்னு இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணேன். 2 மாசம் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன பாமா ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய பாம ரெடி பண்ணேன். அதுல பட்டாசுக்கு யூஸ் பண்ற மருந்து, 2 ஒயர், கண்ணாடி துண்டெல்லாம் வச்சு ஸ்மோக்கும் ஃபில் பண்ணேன்னு சொல்லிருக்காரு. அழுத்தத்தினால ஸ்மோக் உள்ளேயே இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் வெடிக்கிற மாதிரி பிளான் பண்ணேன்னு லெக்சரர் சொல்லிருக்காரு. கல்யாணம்ன்றதுனால ரொம்ப ஆசையா கிஃப்ட் ஓபன் பண்ணுவாங்கன்னு அனுப்பினேன்னு சொன்னாரு. என்ன போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச அந்த லெக்சரருக்கு போலீஸ் அவரை சூப்பரா கண்டுபிடிச்சு ஷாக் கொடுத்துட்டாங்க. 3 மாசம் கஷ்டப்பட்டு போலீஸ் இந்த லெக்சரர் கொலைகாரனை கண்டுபிடிச்சு இந்த கேஸையும் முடிச்சாங்க. கேவலம் ஒரு பிரின்சிபல் போஸ்டுக்காக எங்க குடும்பத்தையே கொலை பண்ணுவான்னு நினைக்கலன்னு மீடியா முன்னாடி பிரின்சிபல் சஞ்சுக்தா அழுதுருக்காங்க. ஒரே ஒரு பையனை கொலை பண்ணிட்டான்னு அவன் மேல கோபப்பட்டாங்க அந்த பேரண்ட்ஸ். இன்னொரு பக்கம் தான் புருஷனை பாக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரீமா புலம்பிட்டே இருந்திருக்கா. அவர்கிட்ட பேசணும்னு கேட்டிருக்கா. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவாருன்னு எல்லாரும் சமாதானப்படுத்திருக்காங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா ஷாக்ல அவங்க உயிருக்கு ஆபத்தாகும்னு டாக்டர் சொன்னதுனால சேகரை பத்தி ரீமா கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. ஆனா ஒரு நர்ஸ் அவசரப்பட்டு உங்க வீட்டுல பாம்பு வச்ச கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பேப்பர்ல வந்த நியூஸ காமிச்சிருக்காங்க. அந்த நியூஸ பார்த்து கதறி அழுதுருக்கா ரீமா. ஏன்னா ஸ்பாட்லயே சேகரும் அவரோட பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. சேகரோட மனைவி ரீமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பேப்பர்ல வந்திருக்கு. என்கிட்ட எதுக்காக பொய் சொன்னீங்கன்னு அவ அப்பாவை கட்டி பிடிச்சு அழுதுருக்கா. அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேகரோட பேரண்ட்ஸ் அவங்களோட மருமகளுக்கு ஆறுதலும் சொல்லிருக்காங்க. ஒரு பிரின்சிபல் போஸ்டுக்காக பார்சல்ல பாம்ப ரெடி பண்ணி ஒரு குடும்பத்தையே கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு இந்த புஞ்சிலால் மெஹர். அவரோட வீட்டுல பட்டாசு, ஒயர், ரிசர்ச்காக யூஸ் பண்ண லேப்டாப் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க போலீஸ். இவ்வளவு தெளிவா நல்லதுக்காக உபயோகப்படுத்திருந்தா நீ பெரிய சயின்டிஸ்டே ஆகியிருப்பல்லன்னு அந்த லெக்சரரை திட்டி இருக்காரு பட்டாநகர் கோர்ட் ஜட்ஜ். உன்ன மாதிரியான அறிவாளிங்கெல்லாம் நாட்டுக்கு உபயோகமான விஷயத்த கேவலம் இந்த பதவிக்காக கொலைகாரனா மாறுவியான்னு கோவப்பட்டு திட்டி இருக்காரு. சின்ன க்ளூ கூட இல்லாம வெட்டிங் கிஃப்ட் பார்சல் பாம போலீஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன 5 நாள்லயே அந்த பொண்ணோட கணவனை சாகடிச்சு அவளோட வாழ்க்கைய நாசமாக்கிட்ட. ஒரே நாள்ல எவ்வளவோ கனவு கண்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. நல்லா படிச்சுட்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய லெக்சரர் நீங்களே இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு காரியத்தை பண்ணுவீங்களான்னு ஜட்ஜ் கேட்டிருக்காரு. திரும்பவும் இவரோட அதிபுத்திசாலித்தனத்தை காமிச்சிருக்காரு. ஜெயில இருந்து ஒரு தடவை தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவரை பிடிச்சு இருக்காங்க. அங்க இருந்து இப்போ பலங்கீர் ஜெயில கம்பியும் எண்ணிட்டு இருக்காரு. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.